பலதரப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன், ஆளாளுக்கு ஒவ்வொரு கோணம் இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, பவன் கல்யாணம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க தான் ஆசைப்படுறாங்க, பிஜேபி எல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்ல, உண்மையா ட்ரை பண்றாங்க, விஜய்க்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது, அவர் முடிஞ்ச வரைக்கும் இதுல லாபம் அடைய பாக்குறாரு அப்படின்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து நீங்க ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. பவன் கல்யாண் சிரஞ்சீவிக்கு வந்து ஒரு காஸ்ட் பேக்ரவுண்ட் இருந்தது, அதனால கூட அவங்களால மேல வர முடியல. அங்க வந்து ஆந்திரா பாலிடிக்ஸ், நீங்க ஈவன் தெலுங்கானால கூட பாத்தீங்கன்னா ரெட்டிஸ் வந்து காங்கிரஸோட. ஈவன் நீங்க பவன் கல்யாண் மாடல்னே பேசும்போது திரு ரகு, அவரு கட்சி ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆகி முதல் கண்டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிஜேபியோட கடந்த தேர்தலில் தான் கூட்டணி வைக்கிறாரு. ஆந்திரா மாடலை தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ண முடியாது, லாஜிக்கலா பண்ண முடியாது. இது வந்து இந்தியாவோட இது வந்து காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா அந்த டைவர்சிட்டி. நீங்க அங்க என்ன ஒர்க் அவுட் ஆச்சு இங்க ஆகும் அப்படிலாம் பேசவே முடியாது, அது ஒரு லாஜிக்கே கிடையாது. அப்புறம் வந்து விஜய் இது வரைக்கும் ஒரு காத்திரமா அரசியல் பேசல, கடுமையா உழைக்கல, அவங்க கட்சியிலேயே வந்து ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கல. அவங்களுக்கு என்ன கொள்கைன்னு எனக்கு தெரியாது, புஷியானதுக்கு என்ன கொள்கை இருக்கு, கொள்கையை பத்தி 5 நிமிஷம் அவரால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. இந்த குறைகளையும் தாண்டி அவருக்கு அஃப்கோர்ஸ் கரிஸ்மா இருக்கு. அவருக்கு வந்து ஒரு எல்லாரும் வந்து உற்று நோக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா பிஜேபியை எதிர்க்கிறது. பிஜேபி நான் கொள்கை எதிரின்னு சொன்னது இருக்குல்ல, அது முக்கியமான பாயிண்ட். அது கொள்கை எதிரினா அவங்களோட உங்களுக்கு சமரசமே கிடையாது. அரசியல் எதிரிங்கிறது ஒரு டைனமிக், மாறலாம். நாளைக்கு வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கை கூட கோர்க்கலாம், அதுதான் அர்த்தம். கொள்கை ஏறினா எந்த ஜென்மத்திலேயே அவங்களோட உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது திரகு. அவர் அரசியல் எதிரின்னு சொல்லக்கூடிய திமுகவை ஆனா அவரையா எல்லா மேடைகள்லையும் விமர்சிக்கிறாரு. திமுகவுக்கு தாவைக்கு இந்த போட்டின்னு கட்டமைக்கிறாரு, ஸ்டாலின் சார் வேணுமா விஜய் வேணுமான்னு கட்டமைக்கிறாரு. ஆனா அவரு கொள்கை எதிரி அப்படின்னு முதல் ஸ்டேஜ்ல சொன்ன பாஜகவை அதுக்கப்புறம் ஒரு 20 இடத்துல திமுக விமர்சிக்கிறாருன்னா 2 இடத்துல ஒரு இடத்துல கூட பாஜகன்னு சொல்லவே இல்லை. அதாவது தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடக்குது, திமுகவை எதிர்த்து பேசினாதான் நம்ம அரசியல் பண்ண முடியும். திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யற ஒரு பவர் நம்மளுக்கு இருக்கு, கரிஸ்மா நம்மளுக்கு இருக்குன்னு நம்பிதான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அவரோட அரசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுதான். சரி, அதனால வந்து அவர் அரசியல் எதிரின்னு சொல்லி கொள்கை எதிரியோட போறதுக்கு வாய்ப்பே இல்ல. பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு அண்ணாவை வந்து நீங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு அம்பேத்கரை நீங்க வந்து ஒரு கொள்கை தலைவரா வச்சுட்டு நீங்க பிஜேபியோட போகவே முடியாது. அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் அவருக்கு. அவர் இப்போ நீங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபியோட திரும்பி போறது எப்படின்னா அன்எத்திக்கல் மட்டும் கிடையாது, அது இல்லாஜிக்கல். எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் ன்னு வரதானே கடைசி ஃபைனல் ட்விஸ்ட். அதாவது இவருக்கு அரசியல்ல இன்னும் முகவரி கூட கிடைக்கல, அதுக்குள்ள ஒரு முடிவுரை கூட வந்துடலாம். ஏன்னா அந்த நம்பகத்தன்மை இழந்துருவாரு பொதுமக்கள்கிட்ட போய். இப்போ இதெல்லாம் எடுக்கிறாங்களா, போலிங் எல்லாம் பண்றாங்களா, அவங்க சொல்ற விஜய பிடிக்குது அவருக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்ற இளைஞர்கள் கூட்டத்தை தாண்டி சில பேர் என்ன சொல்றாங்க, புதுசா ஒருத்தர் வரட்டுமே, சரி இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே, இத்தனை வருஷமா அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அப்புறம் நான் இவங்கள்ட்ட திமுகவை எதுக்குறேன் அரசியல் எதிரியா, கொள்கை எதிரியா, பிஜேபி எதுக்குறேங்கிறது அவர் வலுவா பேசலைன்னா கூட அது அவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் கொடுத்திருக்கு. இவ்வளவு பிரஷர் இருக்கும் போதும் ஜனநாயகன் படம் வராததுக்கு காரணம் மெயினான ரீசன் பிஜேபி தான். வேற யாரும் சொல்லுவீங்க நீங்க? சென்சார் போர்டு என்ன டிஎம்கே கையிலயா இருக்குது? அவரு அப்ப கூட வந்து அவரு அவங்களோட கூட்டணி போகலங்கிறது ஒரு கேள்வி. நான் ஒரே ஒரு கேள்வி முடிச்சு, இப்போ ஐடியாலஜிக்கலா அது ஓகே, அரித்மெட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா திரு ஷியாம் சார் சொல்றதுன்றது பிஜேபி தொடர்ந்து ட்ரை பண்றாங்க, ஒருவேளை போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இப்போ விஜய்க்கு 20% வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். எல்லாமே சொல்லப்படுவதுதான், எல்லாமே நமக்கு ஸ்பெகுலேஷன் தான், நம்ம எதுவுமே உறுதியா இங்க சொல்லலை. 20% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, ஒருவேளை விஜய் அங்க போய் சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு இருக்கிற அந்த 20% அப்படின்றது ஓகே, அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்னால ஒரு 10-12 போகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. அவர் ஒரு ஆட் ஆன் வேல்யூ தானே, அவர் 8% 10% இந்தியா கூட்டணிக்கு சேர்ந்துட்டாருன்னா அரித்மெட்டிக்கலி இல்ல அரசியல்ல இப்படி ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க இப்ப இதையும் கூட்டினா அது வருது, ஒரு சேதாரம் ஒரு 5% கழிச்சிங்க, இது நகை வியாபாரம் நடக்குதுங்க, அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் எங்க இவர் நம்பகத்தன்மை இழந்துருவாருங்க, அவருடைய எக்ஸப்ஷன்ஸ் இதை இழந்துருவாரு, தனித்தன்மையை இழந்துருவாரு. இல்ல திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றுவதற்காக நான் போறேன் அப்படிலாம் சொன்னா இன்னொன்னு நான் ஏன் இல்லாஜிக்கல்னு சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒரு அரசியலுக்கு வரல. எதுக்கு? பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாம். எதுக்கு? ஒண்ணு பிஜேபி எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கு. திரு சுவாமிநாதன் சொன்ன மாதிரி 19, 21, 24 திமுகவுக்கு பயங்கரமா கை கொடுத்த ஒரு ஆயுதம் அது
வலிமையான ஆயுதம் அது. அவங்க ஒண்ணுமே செய்யாம கூட அது கை கொடுக்கும். இப்ப இவர் வந்து அந்த கூட்டணிக்கு போனா திமுகவுக்கு பெரும் பலம் அது. நாங்க சொல்லிட்டு இருந்தோம்ல, பிஜேபியோட பி டீம்னு சொன்னோம்ல, கரெக்டா அங்க போய் சேர்ந்துட்டாரு ஒன்னு சொல்லுவாங்க. பிஜேபிய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தா அவரை கொண்டாடுற ரசிகர்களே யோசிப்பாங்க, ஏன் அண்ணன் இப்படி யூ டர்ன் எடுத்துட்டாரு, ஜனநாயகம் போது பேசாதவர், இவ்வளவு அழுத்தத்திலையும் பேசாதவர், இப்ப நீங்க சிபிஐ விசாரணையும் தாண்டி நின்னீங்கன்னா அதுதானே தைரியம். தைரியம் இல்லாதவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு, அதிமுக இவரையே உயிர் கொடுக்கணும். இவர் இந்த கட்சி தமிழ்நாட்டில் வளரணும்னா 3 ரீஜனல் பார்ட்டிஸுக்கு ஸ்பேஸ் கிடையாது. அதுதான் இந்தியாவில் வரலாறு. எந்த மாநிலத்திலையும் 3 ஸ்ட்ராங் ரீஜனல் பார்ட்டிஸ் கிடையாது. அப்படி இருக்கிற போது ரியாலிட்டி இவர் ஏன் அதிமுக உயிர் கொடுக்கணும்? இதுல ஆக்சுவலா முக்கியமான பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா திலகா, என்டிஏக்கு அதாவது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் விஜய் மேல பிரஷர் போடுறாங்க. அவங்களால விஜய் வந்துட்டா ஜெயிச்சிரலாம், திமுகவை தோற்கடிக்க முடியுங்கிற நம்பிக்கை அந்த கூட்டணிக்கு அறவே கிடையாது. அவங்க எடுக்கிற சர்வேயும் அதுதான் சொல்லுது. திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் கேண்டிடேட்டா வச்சு திமுகவை தோற்கடிக்க முடியும்னு நினைக்கல, நம்பல அவங்க. அதுக்காக இவரை கொண்டு வர பாக்குறாங்க. இவரு அந்த சூழ்ச்சி வலைக்கு பலியாயிடுவாராங்கிறது என்ன சந்தேகத்தை கலப்புதுன்னா, இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தனி மனித வழிபாட்டை நம்பி இருக்கிற கட்சியில வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் உங்களுக்கு அவங்களோட கருத்து கேட்டு தான் நீங்க நடக்கிறீங்களா? எல்லா விஷயத்திலும் அப்படிதான் நடக்கிறீங்களா? இப்படி 100% கிடையாதுங்க. அவர் எங்க அவரை பாக்குற அந்த மாவட்ட செயலாளர் எங்க பார்த்தாரு? பொதுமக்களை பாக்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கட்சிக்காரங்களை எங்க பாக்குறாரு? அவரு ஒரு க்ளோஸ்ட் ஹால்ல ஒரு மீட்டிங் நடக்குது, அவங்கள்ட்ட போய் என்னத்த பேசுறாரு? அவங்க பேசுறதா கேட்கிறாரா? அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்றாரா? அப்படி உள்ளவர் வந்து கூட்டணி மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாராம். அதை வந்து ஆனந்த் போய் விட்டு சொல்லுவாராம். அப்ப அவன் பழி அவங்க மேல போடுறதுக்கா? இன்கேஸ் என்டிஏக்கு போனோம்னா எங்க கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் பங்கு கொண்டாங்க, 98 பேர் வந்து கூட்டணி போகணும்னு சொன்னாங்க. அதான் கேக்குறேன். அல்ல அந்த முடிவுக்கான பழியை வந்து அந்த அப்பாவிகள் மேல போடுறதுக்காக சசிகலா இருக்கலாம், ராமதாஸ் அணி இருக்கலாம், அவங்கலாம் இல்ல அவங்கலாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் கிடையாதுங்க. லட்சுமி சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டியிடுற ஐடியா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஒரு பேங்க் இருக்காங்கன்னு. இப்ப இன்னொரு காரணம் சொல்றாங்க. ஜெனரலா உள்ள இது ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன், அவங்களுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு வலு இல்ல, உண்மையிலே பேங்க்ரப்ட் காசு இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் இவர் வந்து இந்த முடிவு எடுக்கிறாரு. நான் கேட்கிறேன், 4 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அது தெரியாதா? எலெக்ஷன்ல வந்து 40 லட்சம் தான் எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயிச்சிருக்கிற லிமிட் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு. ஆனா 5 கோடி 10 கோடி 20 கோடி செலவழிக்க வேண்டியிருக்கு ஜெயிக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அது வந்து விஜய் கட்சியில் உள்ளவங்களுக்கு இல்லைன்னு விஜய்க்கு தெரியாத முன்னாடி, இப்பதான் தெரியுமா? இந்த மாதிரி காது குத்துற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அவரு பண்ற அறகுறை அரசியலுக்கு சரி, இப்ப டெல்லியில தாண்டி ஒரு வேல்யூ இருக்குன்னா, அல்லது வந்து மக்கள் நம்புறாங்க 15% 20% கிடைக்குதுன்னா, அதற்கு காரணம் கரிஸ்மாவை தாண்டி பிஜேபியை இவரு நான் அவங்களோட போமாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப ஏடிஎம்கே அவங்க பக்கம் போயிடுறாங்க, நம்மளாவது வந்து போகாம இவராவது போகாம இருக்கிறாரு. வேற எதுவும் சரியா பண்ணல, எதையாவது பண்றாருன்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஷியாம், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். ரகு அவர்கள் வச்ச பாயிண்ட் தான், அதிமுக பிஜேபியோட கூட்டணியில இருந்து பிரிஞ்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ தேர்தலுக்காக மறுபடியும் போய் சேர்ந்துட்டாங்க. பிஜேபி எதிர்க்கிறதா சொல்லக்கூடிய விஜய் தனித்திருக்காரு அப்படின்றதுனாலதான் அவர் மேல இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அவர் போயிட்டாருன்னா அந்த நம்பிக்கை மக்கள் கிட்ட போயிடும் அப்படின்றாரு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எப்படி பாஜகவோட போற? நீங்க சொன்னீங்க அதுக்கான அரித்மெட்டிக் அதெல்லாம் நடக்குதான், போறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு அப்படின்னு. ரகு சொல்ல வச்சு பார்க்கும்போது அப்படிலாம் பெருசா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை போல தெரியுது. தொடர்ந்து அதுதானங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திமுகவின் பி டீம் வந்து ஓபிஎஸ் குற்றம் சாட்டினது எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுக இருந்தாரு. அப்புறம் எப்படி திமுகவுக்கு போய் சேர்ந்தாரு? எப்படி வந்து இப்போ தென்காசி இங்க எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்றாரு? உண்மையிலே போய் சேர்ந்துருவாரு, இதுவும் கடைசியில் அப்படிதான் வரும்ன்றீங்களா? அதாவது அது எல்லாத்துக்கும் நியாயம் கற்பிப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம இவங்க எல்லாரும் பேசுறது என்னன்னா, விஜய் அந்த கூட்டணிக்கு போனா விஜய்க்கு ஏற்படும் நஷ்டத்தை குறித்து பேசுறாங்க. விஜய்க்கு வந்து வேல்யூ குறைஞ்சு போயிருங்க, விஜய் வந்து நஷ்டப்பட்டு போயிடுவாரு, அப்படி பாப்பீங்களா? இல்ல அமித்ஷா வந்து திமுக ஆட்சியை விட்டு இறக்கணும், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வெற்றி பெறணும். திரு ரகு அவர்களின் கூற்றின்படி அதுக்கான வாய்ப்புமே இல்ல. விஜய் போய் சேர்ந்தாலும் கூட அதுக்கான வாய்ப்பு இல்ல. அந்த கூட்டணியினுடைய வேல்யூ குறையதான் செய்யும், விஜயோடைய வேல்யூ குறைஞ்சிரும், அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டாங்க, ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்கு அப்படின்றாரு ரகு.
இப்ப விஜய்க்கு யாரு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க? அவங்களோட ப்ரொஃபைல் என்ன? விஜய் ஓட்டரோட கிராஸ் ப்ரொஃபைல் என்ன? எந்த கட்சியும் வேண்டாம்னு சொல்றவங்க தானே, எல்லா கட்சியும் சரியில்லைன்னு சொல்றவங்க தானே. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் இவங்க எப்போதுமே 25%, 5% அதுல சுயேட்சைக்கு போயிருது. அதாவது 4.5 கோடி ஓட்டு நமக்கு போலாங்க இந்த வாட்டி. 4.5 கோடி ஓட்டுல 25% ஓட்டு வேஸ்ட் ஓட்டு தான். அப்போ ஒரு கட்சி 20% அவங்ககிட்ட ஓட்டு வங்கி இருக்குன்னா 90 லட்சம் ஓட்டு, 1 கோடி ஓட்டு கையில இருக்கணும். 1.5 கோடி ஓட்டு தாங்க திமுக அதிமுகவுக்கே இருக்கு. இல்லன்னா அவங்க ஏங்க கூட்டணி சேர்றாங்க? என் கையில 2 கோடி ஓட்டு இருக்குன்னா நான் ஏங்க கூட்டணிக்கு போறேன்? நான் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு கொடுக்கணும்? பர்தட் மட்டும் நான் கொடுக்க வேண்டாம். ஜெயலலிதா மட்டும்தான் அந்த முடிவு எடுத்தாங்க 2016ல. 1.25 கோடி ஓட்டு வாங்கினாங்க மொத்தத்துல. 234 தொகுதியும் 234 தொகுதி இன்னைக்கு எடுத்தாலும் டேட்டா எடுத்தாலும் அந்த டேட்டா தான் கையில இருக்கு. மற்ற எல்லாருமே எப்போதுமே 1.5 கோடி ஓட்டை வச்சுதான் ஜெயிக்கிறதுக்கு எப்படின்னு பாப்பாங்க. டேட்டா குழப்ப வேண்டாம், நான் முடிச்சிடறேன், நீங்க அப்புறம் என்ன பேசுங்க. அதாவதுங்க, வாக்கு அரசியல் என்பது அது ஒரு இம்பாசிபிலிட்டி தான். நம்மளால முடியாததெல்லாம் முடிய வைக்கிறது தான். விஜய் ஒத்துக்குவாரா, எடப்பாடி ஒத்துக்குவாரா, அதெல்லாம் வேற கேள்வி. இப்போதைக்கு களத்துல திமுக வீழ்த்தணும் அப்படின்னா நீங்க என்ன வியூகம் வைப்பீங்க? திமுக சந்தோஷமா கூட இருக்கும், இது நல்லதாங்க, நமக்கு நல்லதான்னு கூட நினைப்பாங்க. அதெல்லாம் நான் மாற்றுக்கிறதே சொல்லல. இப்படியான முயற்சி நடக்கிறதா நடக்கலையா? ஏன் நடக்கிறது நான் யூகிக்கிறேன்னா, ஒரு 3-4 நாளா பேச்சு அடிபடும் போதே இதை மறுக்கணும்ல.